ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் இது இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 செக்ஷன் மட்டும் எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். ஸோ இது வந்து டைட்டில் வந்திருக்கு. இது வந்து மெயின் டைட்டில் கிடையாது. ஸோ அதனால H1 போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த ஃபுல்லே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேஜில் ஒரு H1 டேக் வேணும். ஸோ இது வந்து H1 டேக்காக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதில் இந்த செக்ஷன் பண்ணுறேன். ஸோ டைம் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் பண்ணுறேன். ஸோ இது பேசிக்காக வந்து அவர் கஸ்டமர்ஸ். ஸோ அவர் கஸ்டமர்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ப்ளே ஃபேர் டிஸ்பிளே போல்டு. ஸோ இந்த ஃபாண்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 32. இது சென்ட்ரல் லைன்ல. ஸோ இதில் லெஃப்ட் லைன் போட்டிருக்கு. நம்ம லைன் ஹைட் வந்து 45. கலர் வந்து இது. ஸோ இதுதான் கலர். ஸோ கண்டென்ட் வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். மொத்த சிஎஸ்எஸும் நீங்க பாத்துக்கலாம். பட் எல்லாமே காப்பி பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது, போடவும் கூடாது. எது இருக்கு வித்தெல்லாம் இதுக்கு அவசியமே கிடையாது. நமக்கு இதுல அவசியம் என்னன்னா ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், போல்டா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், ஸ்டைல் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், லைன் ஹைட் முக்கியம், லெட்டர் ஸ்பேஸ் முக்கியம், கலர் முக்கியம். மொத்தத்துல ஃபாண்ட் சம்பந்தப்பட்டது எல்லாமே இதுல முக்கியம். கீழே ஒரு வாட்டர் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைட்டிலும் இதுவும் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ கண்டெய்னருக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் எதை வச்சுன்னா ஒரு செக்ஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செக்ஷன்றது இதுதான். ஸோ இந்த ஹோல் செக்ஷன் இது என்ன செக்ஷன்? அவர் கஸ்டமர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால ஒரு செக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுங்க. கிளாஸ் அவர் கஸ்டமர். ஸோ கிளாஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஐஃபோன் கொடுக்கலாம், இல்லை அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம், இல்லைன்னா கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது வேர்டு வரும்போது அது ஒன்று கேப்ஸில் இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம ஐஃபோன் கொடுத்து பிரச்சனை இல்லை. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் யூஸ் பண்ணல. பட் நம்ம ஒன்ஸ் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மெத்தடு, இந்த டைப்பு, ஸோ ஓல்ட் ப்ராஜெக்ட்லேயும் ஐஃபோன் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ செக்ஷன். ஸோ இது வந்து H1 போடணும்னு அவசியம் இல்லை. நான் H1 மேலே போடணும். ஸோ இது வந்து H2 போடலாம். ஸோ சப்செக்ஷன்ல வருது. ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ல வருது எல்லாமே H2 போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது H2 போடலாம். ஸோ இது H2, இது H2 போடலாம், இது H3 போடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது பேராகிராஃப், இது பேராகிராஃப், இது பேராகிராஃப். ஸோ இது மூணுமே வந்து பேராகிராஃபாக போடலாம். ஸோ H2 போட்டாச்சு. ஸோ H2ன்றது மெயினாக வர்றது மெயின் கண்டென்ட். ஸோ அது கீழே வந்து திரும்பி நம்ம வந்து ரோ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த H2 வந்து டிவ்ல போடணும்னு அவசியம் இல்லை. பிளைனாகவும் போடலாம், இல்லை டிவ்லையும் போடலாம். பிளைனா போகிறது நல்லது. ஸோ டிவ்ல போட்டோம்னா தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா டிவ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த H2ல இந்த வர கேப் எல்லாமே வந்து H2K கொடுக்கலாம். மார்ஜின் எல்லாமே வந்து H2K கொடுக்கலாம். H2K வந்து சைஸ் என்ன சைஸ். ஸோ அதே மாதிரி நீங்க H2 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ், இந்த ஃபாண்ட் சைஸ், ஒரு லேஅவுட்னு வரும்போது இந்த ஃபாண்ட் சைஸ், இது ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் மட்டும் இல்லை, ஃபாண்ட் ஃபேமிலிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். சேம் தான் யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபியூச்சர்ல நீங்க ஃபோட்டோஷாப் பண்றீங்க அப்படின்னா கூட ஒரு வெப்சைட் பண்ணும்போது மெயின் டைட்டில் எல்லாமே சேமா போடணும், பேராகிராஃப் எல்லாமே சேமா போடணும். ஸோ அப்போ வந்து நம்ம இது ஒரு கிளாஸா எழுதணும். ஸோ இப்போதான் நம்மளோட கிளாஸோட யூசேஜ் வருது. ஓகேவா? ஸோ நீங்க H2 டைட்டிலா போடுறதுக்கு ஸோ H2 கிளாஸா எழுதணும். ஸோ நம்ம டாக்ஸ் மட்டும் நம்ம போட்டுட்டு இது எப்படி நம்ம சிஎஸ்சி எழுதுன்னு பார்க்கணும். ஸோ இது மூணுமே வந்து பேராகிராஃப். ஸோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல வருது. ஸோ இது என்னன்னா அவர் கஸ்டமர்ஸ்ன்ற செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இவங்க கஸ்டமர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அமேசான்லயோ ஃப்ளிப்கார்ட்லயோ வரும்போது இதை பத்தி ரிவ்யூ கொடுங்க, ஃபீட்பேக் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரோ இந்த சைட்டை பத்தி நல்ல விதமா பாசிட்டிவா கொடுத்துருக்க ரிவ்யூஸை தான் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் இருக்கு இங்கேயும். ஓகேவா? ஸோ டபுள் கோட்ஸ் வந்து நம்ம நார்மல் பேராகிராஃப் வச்சே நம்ம போடலாம், பிரச்சனை. ஸோ ரோ போட்டாச்சு. இப்போ நம்ம காலம் போடணும். 3 காலம் இருக்கு. ஸோ 3 காலம்னா நம்ம வந்து கால் MD4 நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ இது MDSMன்றது நம்ம போகணும் பார்ப்போம். ஸோ போட்டாச்சு. அதுக்குள்ள வந்து நமக்கு ஒரு டேபிள் வேணும். ஸோ நான் இதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு இங்கே கண்டென்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து காப்பி. கிளிக் பண்ணோடனே காப்பி டு கிளிக் வந்துச்சு. அதை காப்பி பண்ணுறேன். ஸோ வித் கோட்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஸோ 3மே சேமாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சேமே காப்பி பண்ணுவோம். பேராகிராஃப் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி பேஸ்ட். ஸோ கண்டென்ட் எல்லாமே நம்ம மோஸ்ட்டாக கொண்டு வந்தாச்சு. இதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்டைலிங் எதுவுமே கொடுக்கல, வெறும் HTML டேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது H2 டேகு. இது எல்லாமே ரோக்குள்ள காலம் போட்டு கொடுத்ததுனால கரெக்டாக அதுவே வந்து டிஸ்டன்ஸ்லாம் டிவைட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வர டிஸ்டன்ஸ், இங்கே வர டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத நம்ம லேஅவுட்ல வந்து பார்த்ததும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபுல் வித் எவ்வளோ அப்படின்றத, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வித் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டெய்னர் வித் செக் பண்ணுறதுனால ஸோ கண்டெய்னர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க கண்டெய்னர்லாம் ஏன் போடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து எண்ட் ஆகுது பட்டன்ஸ். ஸோ இதோட கண்டெய்னர் வித் வந்து வேற. அதே மாதிரி கண்டென்ட் இங்கேருந்து ஃபுல்லாக இங்கேருந்து கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இந்த சைன் அப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டெய்னர். ஆனால் உள்ள இருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 605 கண்டெய்னரோட வித்து. எப்படி பார்த்தேன்னு பார்க்குறீங்களா? அது ஓவர் பண்ணீங்கன்னா இல்லை இங்கே கிளிக் பண்ணிட்டு ஆக்சுவலி இங்கேருந்து இது வரைக்கும், ஏன்னா இமேஜ் இங்கேருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். இப்போ 605 வந்துச்சு. இப்போ ஓகே. ஸோ அது வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட வித்து ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஏன்னா ஜெப்லினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கால்குலேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதுனால நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இன்னொரு மெத்தட் எப்படின்னா ஒவ்வொரு கண்டென்ட்டோட வித்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இதோட வித்து பார்த்தீங்கன்னா 455 ப்ளஸ் ஸோ இந்த கண்டென்ட்டோட வித் வந்து 455 நம்ம பார்த்தோம். இதை கிளிக் பண்ணிட்டு இதோட வித்து வந்து ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கேருந்து இதோட வித்து பிளஸ் இங்கேருந்து 253. ஸோ இந்த இமேஜ் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே 3 இமேஜ் இருக்குல்ல, லாஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜுக்கும் நான் இப்போ எடுத்த இந்த H2ஓட இதுக்கும் நடுவில் இருக்க கேப் பார்த்தீங்கன்னா 253. ஸோ அந்த கேப் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. +250 திரும்பி ப்ளஸ் பண்ணிட்டு
இந்த கேப் இதோட வித் நம்பர் 325. ஸோ பிளஸ் 325 பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 1033 தான் வருது. புரியுதாப்பா? ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா 455 பிளஸ் இது ஓவர் பண்ணோன்னே இதுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து 253. அதுக்கப்புறம் இதோட கொடுத்து வந்து 325. ஸோ இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன 1033 இல்லைன்னா வேற மெத்தடு 325 325 325 இதுக்கு நடுவில் இருக்க கேப் என்ன 29 பிக்சல். அப்போ இதுவும் 29 பிக்சலாக தான் இருக்கும். 325 into 3 அதாவது ஒரு பாக்ஸோடது 325 into 3 பிளஸ் இதுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து 29 பிக்சல் 29 பிளஸ் இதுக்கும் வந்து 29 பிக்சல். ஸோ 1033. ஸோ நான் இங்க இருந்தும் கால்குலேட் பண்ணிட்டோம், இதுவும் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ கண்டெய்னர் வித்து பார்த்தீங்கன்னா 1033 தான் வருது. ஆனால் நம்ம போடுற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கண்டெய்னர் ஓவர் பண்ணா 1140 வருது. நீங்க ஓவர் பண்ணும்போது தெரியும் 1140. ஸோ நம்ம கண்டெய்னர் வித்து ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கண்டெய்னர்ல இருந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஸோ கண்டெய்னர் எப்படி சேஞ்ச் பண்றது? ஸோ மினிமம் வித்துக்கு 1140 பிக்சல் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணுவோம். மீடியா ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதா? எஸ், ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஓவர் பண்ணும்போது 1033 வந்துச்சு. இதுல என்ன ஒன்றும் பிரச்சனை அப்படின்னா கண்டெய்னருக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா பிட் இருக்கும். லெஃப்ட் பேடிங், ரைட் பேடிங். பாக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேடிங்க்கு இவ்வளோ போயிடுச்சு. ஸோ இது மார்ஜின் ஆரஞ்சு, கிரீன் பேடிங். ஸோ பேடிங்ல 12 பிக்சல் போயிடுச்சு. அப்போ 1009 இந்த பிட் தான் எடுத்துருக்கு. நம்ம செப்பிங்ல எங்க கால்குலேட் பண்ணோம்? இங்க இருந்து இங்க கால்குலேட் பண்ணும்போது 1033 வந்துச்சு. ஸோ நம்ம 1033 நம்ம கொடுத்தோம்னா பேடிங்க்கு 12 பிக்சல் போகுது. ஸோ அதை நம்ம மறந்துட்டோம். பேடிங்க்கு இங்கே 12 பிக்சல் போகுது. ஸோ 12 + 12 24. ஸோ 1033 + 24 தான் நம்ம கொடுக்கணும். 1057. இப்போ ஹோவர் பண்ணிட்டு கீழே போய் பார்த்தோம்னா 1033. ஓகே, ஸோ நமக்கு தேவையான கண்டெய்னர் வித்து வந்துருச்சு. பேடிங்லாம் செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கஸ்டமர்ஸ் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவர் கஸ்டமர்ஸ் பிளே ஃபேட் டிஸ்பிளே போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபாண்ட்? இந்த ஃபாண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் கூகுள் ஃபாண்ட். ஸோ நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இது ரொபோட்டோ. ஸோ இது கிளிக் பண்ணால் ரொபோட்டோ ரெகுலர். இது கிளிக் பண்ணுன்னா டிஸ்பிளே போல்டு. ஆக்சுவலி ஃபேர் பிளே டிஸ்பிளே போல்டு. ஸோ பிளே ஃபேர் டிஸ்பிளே போல்டு. ஸோ பிளே ஃபேர் டிஸ்பிளே வந்தாச்சு. போல்டு வேணும். ஸோ ரெகுலர் 400 இட்டாலிக், மீடியம் 500, மீடியம் 500 இட்டாலிக், செமி போல்டு, போல்டு இங்கே இருக்கு. செலக்ட் திஸ் டைப். ஸோ போல்டு 700 போட்டாச்சு. போட்ட உடனே நமக்கு என்னன்னா 2 டைப்பா பண்ணலாம். ஒன்று லிங்கா வந்து போடலாம்,
ஹெட் டேக் உள்ள இல்லை அப்படின்னா இம்போர்ட்டா போடலாம். ஸோ சஜஷன் வந்து இம்போர்ட்டா பண்றது தான். எஸ், ஸோ இம்போர்ட் ஒன்றுமே இல்லை, ஸ்டைலுக்குள்ள நம்ம இந்த இம்போர்ட் ஆட் பண்ணணும். சிஎஸ்எஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணா போதும். ஸோ இது ஒரு டைப். இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம h2க்கு தான் எழுதுறோம். h2 ஆல்ரெடி கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. டாட் h2 h2ல போயிட்டு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படியே ஆட் பண்ணணும். ஃபாண்ட் வெயிட் போல்ட். ஸோ h2 கிளாஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி h2 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு. ஸோ பூட்ஸ்ட்ராப்ல சென்டர்ல வர்றதுக்கு டெக்ஸ்ட் அலைன் ஒன்று இருக்கணும். ஸோ இந்த வெர்ஷன் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ எந்த வெர்ஷன் போட்டிருக்கோமோ அந்த பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்த்தா தான் அது கரெக்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். டாக்குமெண்ட்ஸ்ல போன உடனே இந்த சர்ச் பண்ணலாம், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்ட் சென்டர் இருக்கு. ஸோ ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட் சென்டர் அலைன் டெக்ஸ்ட் ஆன் ஆல் வியூ சைஸஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ பூட்ஸ்ட்ராப்பை ஃபுல்லாக படிச்சாதான் இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஒர்க் ஆகுது.